அனைவருக்கும் காலை வணக்கம். குற்றம் புதிது GKR சினியார்ட்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தின் முதல் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றி இருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் நடிகர்கள், நடிகைகள், மேலும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தை உத்ரா புரொடக்ஷன்ஸ் சார்பாக திரு ஹரி உத்ரா அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆகஸ்ட் 29 வெளியிட உள்ளார். அவருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தில் எனது மகன் தருண் விஜய் அவர் தயாரித்து கதையின் நாயகனாக நடித்துள்ளார். அவருக்கு பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அன்பும் ஆதரவும் தருமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த திரைப்படம் தயாரிக்கும் பொழுது நான் அவருடன் இணை தயாரிப்பாளராக பணியாற்றி ஒரு 2 வருடம் அவருடன் பயணித்திருக்கிறேன். இந்த 2 வருடத்தில் திரைப்படத்தை பற்றி, தமிழ் திரைப்படத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டுள்ளேன். இந்த கற்றுக்கொண்டுள்ள அனுபவத்தால் இந்த திரைப்படம் இந்த மாதம் 29 வெளியிட உள்ளது. வெளியீட்டிற்கு பிறகு தொடர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள திரைப்படங்களை தொடர்ந்து தயாரிக்கும் முடிவில் உள்ளேன். எனது அடுத்த திரைப்பட தயாரிப்பு கதை விவாதம் நடைபெற்று கொண்டுள்ளது. அது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ரொமான்டிக் காமெடி சப்ஜெக்டு. ஆல்மோஸ்ட் 90% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த திரைப்படத்திற்கான அறிவிப்பு வெளியாக உள்ளது. மீண்டும் நான் ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் இந்த திரைப்படத்திற்கும் எனது மகன் கதாநாயகன் தருண் விஜய் அவர்களுக்கும் ஆதரவு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய பேர் தருண் விஜய். குற்றம் புதிது அப்படின்ற இந்த படத்தில் நான் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம். அண்ட் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இதுதான் என்னோடய முதல் படி. ஃபஸ்ட் இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ட் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா உங்களோட ப்ரெஷியஸான டைமை ஒதுக்கி இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ எல்லாருக்கும். அண்டு சாரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. என்னோடய அப்பா அம்மா இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அவங்க எனக்கு இதை கூட நின்று சப்போர்ட் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி நான் இங்கே நின்று ஒரு ஹீரோவாக பேசியிருக்க முடியாது. அண்டு டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங் சார், உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு படமே இந்த மாதிரி ஒரு யூஸ்வலான ஒரு இது இல்லாமல் ஒரு ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ரோல் கொடுத்து, ஒரு கேரக்டர் கொடுத்து நீங்கள் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு குற்றம் புதிது இந்த படம் ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டார்ட் ஆகி அண்டு போக போக ஒரு பாயிண்டில் நல்ல பிக்கப் ஆகிட்டு பயங்கர ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, எங்கேஜிங்காக இருக்கும். இந்த படம் கண்டிப்பாக ஆடியன்ஸை எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்கார வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தென் இந்த படத்தில் எனக்கு கொடுத்த கேரக்டர் கதிரேசன், ஒரு நார்மலான ஒரு ஃபுட் டெலிவரி பாயாக இருப்பேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் ரொம்ப சட்டிலாக இருக்கும், எல்லாத்துக்கும் ரொம்ப ரியாக்ட் பண்ணிக்க மாட்டான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த கேரக்டர்லேயே நிறைய வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சார் இந்த கேரக்டர் பற்றி என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப யோசித்தேன். ஐயோ ஃபஸ்ட்டு படம், என்னடா இது இவ்வளோ சொல்கிறாங்களே, ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ட்டு.
ஏன்னா இந்த கேரக்டர்லேயே வந்துட்டு ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னோசென்ஸ் இருக்கும், ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்கும், ஒரு சில இடத்துல பார்க்கும் போது ஒரு டிஸ்டர்பிங்காக இருக்கும். அண்ட் நீங்கள் டீசர் ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி அந்த ஒரு கொரில்லா வாக் இருக்கும். எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் வந்து ஒரு இன்னர் பீஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு மிருகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதில். அண்ட் தென் இது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஒரு சின்ன ஒரு ஹியூமர் இருக்கிற மாதிரியும் வந்து பண்ணியிருக்காரு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்துட்டு இவ்வளோ கேரக்டரிஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப கொஞ்சம் யோசித்தேன், பயமாகவும் இருந்துச்சு. பட் போக போக அது சார் வந்து ஒர்க் ஷாப் பண்ணார், நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதுக்கப்புறம் லைக் அந்த ப்ராக்டிஸ்னால ஈஸியாக வந்ததுனால ஈஸியாக ஆகிடுச்சு. அண்ட் தென் எனக்கு ஸ்பாட்லேயே வந்து நான் அதை ஈஸியாக பண்ணிட்டேன். அண்ட் தென் இது எனக்கு ஃபர்ஸ்ட் படம், பட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு, ஐயோ நிறைய டேக் போயிடுவோமா அப்படின்ட்டு. ஆனால் தேங்க் காட் நல்லபடியாக வந்துடுச்சு, அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ என்னோட 100% இந்த மூவிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ. அண்ட் இன்னும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். ஒரு படம் வந்து சக்ஸஸ் ஆகிறது வந்து ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. பட் ஆனால் அந்த ஆடியன்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறது வந்து இந்த ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் தான். ஸோ இதை வந்து உங்கள் படமாக நினச்சி இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக சேர்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்னையும் வந்து ஒரு நடிகனாக ஒரு ஹீரோவாக அக்செப்ட் பண்ணி என்னையும் இந்த படத்தையும் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் பண்ண ஃபர்ஸ்ட் படம் இதுதான், குற்றம் புதிது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் ஆகஸ்ட் 29 எல்லோரும் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சார் அண்ட் தருண், ஆல் த பெஸ்ட். பிரியதர்ஷன் மேம், மதுசூதன் சார், ராம் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நர்வஸாக இருக்குது ஆக்சுவலி. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நினைப்பேன் ஆர்டிஸ்ட் ஆனால் நம்ம கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் லைஃப் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இப்போ ஃபுல்லாக பயம் மட்டும்தான் இருக்குது எனக்கு. படம் ஆடிஷன் போனால் பயமாக இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது பயமாக இருக்குது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பயமாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் ஆறுதலாக இருக்கிறது ப்ரெசன்ட் மீடியா மக்கள் நீங்கள் மட்டும்தான். ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத எனக்கு இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே மாதிரி எப்பவுமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு தேவை. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். பிரியதர்ஷினி ராஜ்குமார் ஆக்டர். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு மதர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் ப்ரொடியூசர் சார் கார்த்திகேயன் அண்ட் டைரக்டர் நோவா ஆம்ஸ்ட்ராங். அந்த கதையோட ரெசிடேஷன்லேயே வந்து அவர் ரிசைட் பண்ணும்போது, அந்த நரேட் பண்ணும்போது அப்போவே வந்து எனக்கு இந்த விஷுவல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சுது, அவ்வளோ பிடிச்சிது. அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஆர் டைரக்டர் பிகாஸ் அந்த அன்னைக்கு எனக்கு காட்டின விஷுவலைசேஷன் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக நான் எதிர்பார்த்த 200% விட he has delivered it. I'm so happy, sir, to be part of your project. And to my co-actors Tarun and Seshwata, really what a amazing, நீங்கள் டெபியூட்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து கூட அவ்வளோ டேலண்ட் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. நோவா சார் has brought out the essence in you. And particularly, Tarun, ungloda the animalistic moves when you see over there as an artist, commendable. Really keep going. ஒரு கான்ஷியஸ்னஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஒரு ஆர்டிஸ்டாக அடைய முடியும். ஸோ காட் bless you and you both have so much talent to grow. I want to thank all the technicians, particularly from Jason sir is not here, I think. பட் அவர் வந்து டிஓபியாக இருந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்காரு. லைட்டிங்லேருந்து தெரியும் ஒரு ஓடி கால் இட் லைக் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் தீமில் கண்டிப்பாக தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் பிளே அ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். அண்ட் மியூசிக் சார் அண்ட் எடிட்டிங் அவ்வளோ அந்த ஃப்ளாஷ் கட்ஸ் ரியலி பிரிங் அவுட் அதோட ஸ்ட்ரென்த்தே அந்த அதில் வந்து வந்திருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் டீம். ஸோ மெனி அமேசிங் பீப்புள் ஹியர். எல்லோரும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் பியூட்டிஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு அவர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டைரக்டர் சார். ஸோ ப்ளீஸ் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். 29th of this month ரிலீஸ் ஆகிறது. அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கரண் பி கிருபா. நான் கன்னடத்தில் சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் சாங்ஸ் நல்லா ஹிட் ஆகிடுச்சு. அது பண்ண பின்பும் வந்து பெருசாக அதை ஃபாலோ பண்ண முடியாமல் பெருசாக ஒன்றும் பேர் வெளியே வராமல் ஒரு மாதிரி இருந்தேன்.
அப்புறம் தமிழில் நான் பண்ணுற முதல் படம் இதுதான், அங்கே குற்றம் புதிது தான். டைரக்டர் வந்து என்னுடைய 10-15 வருஷமாக என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு அவர். அது பண்ணும்போது இந்த படத்தில் இருக்க சாங்குக்கு பெரிய ஸ்கோப் இல்லாமல் தான் இருந்தது. ரீரெக்கார்டிங் மட்டும்தான் இருக்குடா, இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும்தான் நல்லா பண்ணுன்ற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் நாங்கள் 2 சாங்கு சூஸ் பண்ணி அதில் ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி அந்த சாங் பண்ணி ஒரு 2 சாங் பண்ணோம் அந்த படத்தில். நிஜமாகவே நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப பார்த்து ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் பார்த்து வித்தியாசமாக இருக்கணும், ரெகுலராக யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு நாங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். படத்துடைய பின்னணி இசையெல்லாம் சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. படம் பாருங்கள், நல்ல ரிவ்யூ கொடுங்க. நன்றி. வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட காலை வணக்கம். மேடையில் இருந்திருக்கும் என் மரியாதைக்குரிய உதயகுமார் சாரும் மற்றும் பேரரசும் மற்றும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோம். இவங்களோட உழைப்பு தெரியுது. நிச்சயமாக நல்லா ஓடுங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இப்போ சினிமா இருக்கிற சூழ்நிலையில் வருஷத்துக்கு ஒரு 235 படம் வருதுன்னா அதில் ஒரு 35 படம் ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படியெல்லாம் படங்கள் வருது. டைரக்டர் மணிரத்னம், சங்கர், இது மாதிரி படங்கள். பேலன்ஸ் 200 படம் வருதுன்னா அதில் ஒரு 10 படம் தான் இந்த டூரிங் டேக்கிஸு, டூரிஸ்ட் ஃபேமிலி, இது மாதிரி லப்பர் பந்து, இது மாதிரி படங்கள் வருது. அது வந்து படம் அதுக்கப்புறம் சில படங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா படம் வந்ததே தெரியல. அதுக்கப்புறம் ஓடிடியில் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஓடுது. இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ப்ரெஸ் மீடியா ஒவ்வொருத்தட்டையும் நான் கேட்குறேன். சின்ன பத்திரிக்கையிலேருந்து பெரிய பத்திரிக்கை வரைக்கும் இங்கே இருக்கிற இயக்குநர்களோட கனவு இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. நம்ம வந்து டெய்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டா டெய்லி நம்ம போகிறோம், அது பிரச்சனையே இல்லை. நமக்கு இது ஒரு பெரிய மேட்ரு இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் போகிறதுங்கிறது. இந்த உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு காலமாவது ஒதுக்கி ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, ஒரு ஆனந்த விகடனோ, இன்றைக்கி தினகரன், தினத்தந்திலாம் இவங்க பேர் ஒன்று தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க. இவங்களோட அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லெட்டராக தான் அவங்களுக்கு எழுதி போடுங்கிறது என்னோடய கோரிக்கையாக வைக்கிறேன் எல்லா பத்திரிக்கையாளர்கிட்டையும். அதனால் ஏன்னா படம் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதினா தானே தேட்டருக்கு வரும். தேட்டருக்கே வரமாட்டேங்குது பாதி படங்கள். வந்தாலும் எந்த ஷோ ஓடுதுன்னு யாருக்கும் தெரியவும் மாட்டேங்குது. இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இருக்குது. மனசாட்சிக்கு பொதுவாக படம் பிடிச்சிருந்தா நிச்சயமாக அந்த படத்தை பற்றி எழுதி கொஞ்சம் தயவு பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா வரணுன்ட்டு எல்லாம் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசி வரைக்கும் யார் கூப்பிட்றாங்கன்னு அதுவும் திருல இருக்கு. ஃபஸ்ட்டு நம்மளை சொல்கிறாங்களா இல்லை உதயகுமாரை சொன்னாங்களான்ட்டு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது பட இசை வெளியீட்டில் வந்திருக்கும் மீடியாக்களுக்கும், நடிகர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் முதல்ல ஒரு சந்தோஷம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளர் தன் மகனை ஹீரோவாக அறிமுகப்படுத்தினா நிறைய படம் பார்த்துருக்கோம். ஒரு ஓப்பனிங் சாங் வச்சு பூலாம் தூவி அப்படியே கிளாமராக பண்ணி ஃபஸ்ட்டு படத்தில் பஞ்சு டாக்லாம் வச்சு காஸ்ட்யூம்லாம் அப்படி இருக்கும். எம்ஜிஆர், விஜய், ரஜினி போகிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் போட்டு அழகு பார்ப்பாங்க. ஆனால் இதில் இப்படி இல்லாமல் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இந்த கதைக்கு இந்த ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு துணிச்சல். இது ஆக்சுவலி இது தருண் விஜய் இருக்கட்டும், அவன் அப்பா இருக்கட்டும், மகனாக பார்க்காம ஒரு நடிகனாக பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த குரலை மாதிரி வர்றதெல்லாம் யாரும் ரொம்ப யோசிப்பாங்க. படம் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது, பின்னாடி பயங்கரமான கொலவெறி எல்லாமே இருக்குன்னு தோணுது. ஆனால் இதில் ஹீரோ முதல் படத்தில் ஒரு சவாலாக எடுத்து பண்ணுறதுக்கு முதல்ல அதுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள் சார். இந்த படத்தின் இயக்குனர் ஆம்ஸ்ட்ராங். ஆமாம், ஒரு த்ரில்லர் மூவி அது வந்துட்டு ஒரு சவாலான விஷயம். ஆக்சுவலி கமர்ஷியல் படம் பண்ணுறதுங்கிறது எல்லாம் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவாங்க. கமர்ஷியல் படம் டைரக்டர்னால
அது கொஞ்சம் அப்படியே ஈஸியாக பார்த்துறது. ஆனால் கமர்ஷியல் படம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். எல்லாமே பேலன்ஸ் பண்ணணும். காமெடி, லவ், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு, எமோஷன், சாங்கு எல்லாம் ஒரு அது பெரிய கஷ்டம். அது ஏதாவது ஒன்று ஓவராகி கொஞ்சம் இதாக இருந்தால் கூட போயிடும். லேக் இருக்கக்கூடாது. எல்லாமே பார்த்து 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 பண்ணுறது. த்ரில்லர் மூவிலே அது ஒரு என்ன சேலஞ்சுன்னா, நம்ம நடிச்சிருப்போம் திருவிழாக்குன்ட்டு, ஆனால் அது திருவிழா கொண்டு வர்றது இருக்குல்ல, ஆடியன்ஸை சீட்டு முன்னில் உட்கார வச்சு அந்த ஒரு பதட்டத்தோடு பார்க்க வைக்கிறது மிகப்பெரிய சேலஞ்ச். எனக்கு இந்த படத்தில் அது இருக்குன்னு தோணுது எனக்கு. குற்றம் புதிதில் ஏன்னா ஃபஸ்ட்டு ஹீரோ அப்படி வராரு, அதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது. அப்பா மக சென்டிமெண்ட் சூப்பர் சார். அந்த ஒரு சாங்கில் அப்பா நடித்தவரும் சரி, மக ஸ்ரேயஸ்விதா அதானே பேரை மனப்படம் பண்ணிட்டு வந்துட்டுருக்குண்ணா. நான் ஃபஸ்ட்டு பேரை கேட்டுட்டேன், அப்புறம் மனப்படம் பண்ணுறேன், சரி தப்பாக சொல்லிடக்கூடாதுன்ட்டு. நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்பா பண்ணி அவரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கில் அந்த அப்பாவையும் அம்மாவையும் வச்சுட்டு ட்ராயிங் வரைஞ்சிட்டு கடைசி அம்மாவை காணோம். அப்பா மட்டும் இருப்பார். பெண்கள் எப்பவுமே அப்படி தான், அப்பா 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 தான். அம்மாலாம் சும்மா ஒப்புக்கு. அம்மா நடிச்சு நல்லா நடிச்சிருந்தீங்க மேடம். முதல்ல ஒரு இதில் ஒரு வெறும் திருவிழாலும் சென்டிமெண்ட்டும் இருக்குது. அது அவ்வளோ ஒரு பாசமாக சாங்கை காட்டும்போது தெரிஞ்ச போது கதாநாயகி பின்னாடி பெரிய ஒரு பிரச்சனை, ஆபத்து இருக்குன்ட்டு. த்ரில்லர் அதான் டைரக்டர் வந்து படம் எடுத்துகிறாங்க. இப்போது ஒன்று தான் என்ன சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட்னாங்க. அந்த ஏ சர்டிஃபிகேட் வராமல் நம்ம இன்றைக்கி படம் பண்ணுறதுங்கிறது வேணும் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஏன்னா தியேட்டர்களில் பெருசாக வரப்போதா, இல்லை ஓடிடி பிளாட்ஃபார்மில் பிஸ்னஸ் ஆகணுமா, எஃப்எம்எஸ் ஆகணுமா, இது எல்லாத்துக்கும் இந்த ஏ அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஸ்டர்ப் ஆகிருக்கு இன்றைக்கி. ஆக்சுவலி த்ரில்லர் மூவி கூட ஓகே, ஏன்னா எப்படியாவது சில வன்முறை காட்டி ஆகணும், அதுக்கு ஏ வந்தாகணும். கமர்ஷியல் மிகப்பெரிய ஹீரோக்கள், ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள், நாள் ஃபஸ்ட் 2 நாளில் ஃபேமிலி ஆடியன்ஸாக உள்ளே வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஹீரோக்களுக்கெலாம் ஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கணும். அது அவங்களோட பொறுப்பு. ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள ஹீரோக்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் வராமல் பார்த்துக்கிறது அவங்களுடைய, அதுவும் அவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. அது வசூல் சின்னத்தில் பாதிக்கும். ஆம்ஸ்டாங் ஒரு சீனில் வராரு சாங்கில், பார் சாங்கில். ஆமாம், அவரே கொஞ்சம் ஹீரோ மாதிரி தான் இருக்கார். இன்றைக்கி வர நிறைய இளம் இயக்குனர் பூரா ஹீரோ மாதிரி தான் இருக்காங்க. உதயகுமார் சார் அவர் அப்போ ஹீரோ மாதிரி இருந்தார், நம்ம அப்படி இல்லை. இப்போவும் தான். இப்போ என்ன, அப்போ வந்து 20 வயசு கதாநாயகிக்கு ஹீரோவாக இருந்தார். இப்போ 40 வயசு கதாநாயகி ஹீரோவாக இருக்கார். அவ்வளோதான், எப்பவும் ஹீரோ அவர் தான். நான் அவர் வயசு சொல்ல, கதாநாயகி வயசு சொன்னேன்னா, அவர் வயசு சொன்னேன்னா, நான் 50 வயசு சொல்லியிருக்கேன் கதாநாயகிக்கு. சரி போனால் போதும் 40 வயசுன்ட்டேன். ஆமாம், கதை இப்போ நான் சொன்ன டைரக்டர்லாம் எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். எனக்கும் வாய்ப்பு வந்துச்சு, நம்பணும். நீங்கள் பழனி முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் எனக்கு கதாநாயகம் வந்துச்சு. ராசமுருகன் கூப்பிட்டாரு, ஏ வெங்கடேஷ் சார், நிறைய இயக்குநர்கள். அப்போ நம்ம டைரக்டராக இருக்கோமா, ரொம்ப பிஸியாக இருக்குமா, மைண்டில் ஏற்றிக்கல, என்னடா நடிக்கிறது அப்படின்னு வந்தாச்சு. இப்போ யோசிக்கிறேன் நடிச்சுக்கலாமான்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ்லாம் ஹீரோ மாதிரி இருக்கார், நெல்சன் ஹீரோ மாதிரி இருக்கார், ஆம்ஸ்டாங் ஹீரோ மாதிரி இருக்கார், அந்த ஜென்டில்மன் டைரக்டர் இருக்கார், அவரும் ஹீரோ மாதிரி இருக்காங்க, எல்லாம் ஹீரோ மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா, ஹீரோவாக நடிக்கிற வாய்ப்பு வந்துச்சுன்னா உடனே நடிச்சிருங்க. ஏன்னா நம்ம படம் 1 2 ஃபெயிலியராக போச்சுன்னா நீங்கள் வரிசை நிற்கிற ஹீரோக்கள் வந்து அப்புறம் கூப்பிட மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் கேட்டாலும் கிடைக்காது. அதனால் ஹீரோ வரும்போது உஷாராக நடிச்சிடணும்.
அம்சம் சார் 2 படம் விட்டு கொடுத்துருங்க, யாராவது ஹீரோ நடிக்க கூப்பிட்டா டக்குன்னு ஹீரோ ஆயிருங்க, துண்டை போட்டு வச்சிடணும். எங்களை மாதிரி இழிச்சவனே வந்துடாதீங்க. இந்த அவருக்கு நிறைய ஹீரோ ஆகி போயிடுச்சு, அவர் விட்டார் அவர். ஆமாம், உதயகுமார் சாரம். அப்புறம் சுவிதா வந்து ஒன்று சொன்னாங்க, நான் ஹீரோனியாக நடிக்க வரும்போது ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சிட்டு வந்தேன். ஆனதுக்கப்புறம் பயம் வந்துருச்சுட்டாங்க. அது காரணம், அங்கே நிறைய பேர் ஆள் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க யூடியூப் வச்சுக்கிட்டு. அது வேறு இருக்குது. இப்போ ரொம்ப உஷாராக இருக்கணும், எப்போ எதை எழுதுவாங்க எதை சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், சுற்றி முன்னாவது 2-3 பேர் இருந்தாங்க சினிமாவில் உள்ள ஆட்களே, சினிமா நடிகர்களை பற்றி, நடிகைகளை பற்றி, சினிமாவை பற்றி கேவலமாக அடிக்கிட்டு இருந்தாங்க, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ குற்றம் புதியது மாதிரி இன்னொரு குற்றம் வந்திருக்கு. இப்போ என்னுடைய சேனல், இப்போ இந்த யூடியூப் சேனலில் அவங்களாம் என்ன பண்ணாங்க, முதல்ல இந்த அரசியல் சாரமாக தான் பேசிக்கிட்டு டிஎம்கே சரியில்லை, ஏடிஎம்கே சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இப்படி உட்காந்துட்டு எல்லா கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு ஒரு விவாதம் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா அவங்கெல்லாம் இப்போ சினிமா உட்காந்துருக்காங்க. அவங்க அரசியல் விமர்சனம் பண்ணிக்கிறதாளுக்கு இப்போ நடிகர்களை பற்றி சினிமா வந்து ரொம்ப கேவலமான தொழில் இந்த மாதிரிலாம் இப்போ இங்கே ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கள்ள கட்ட முடியல போல இருக்குது, வசூல் குறைஞ்சி போல இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ நடிகர் சங்கத்திலே ஒரு புகார் கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன், யாரோ ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க கேவலமாக பேசிட்டாங்கன்ட்டு. இப்போ அரசியல் விமர்சனம் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இப்போ சினிமா தொழில் அவ்வளோ மோசமாக போச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். சங்கங்களும் சரி, இப்போ நடிகர் சங்கம் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் உஷாராயிருக்காங்க. யாராவது கேவலம் பேசினா உடனே எல்லாரும் இயக்கம் சங்கமாகட்டும். பாலச்சந்தரை பற்றி ஒருத்தர் கொஞ்சம் தரக்குறைவாக பொதுவெளியில் விமர்சனம் வச்சாங்க. உடனே நாங்கள் இயக்க சங்கத்துலேருந்து அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டோம். அது மாதிரி அப்பப்போ சிலது அடிச்சிடணும், வளர விட்டால் சிலருக்கு முத்தி போகுது. நம்ம இயக்குனர் கூட சார் சொன்னார், விமர்சனங்கள் ரொம்ப மோசம் போய்கிட்டு. நான் ஒன்று தான், இப்போது ஒரு இளைஞன் ஒரு பொண்ணு பார்க்க போகிறாரு, அவருக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கும், பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். பொண்ணு பார்க்க போகிறாரு, இவர் டேஸ்ட்டுக்கு இவர் நினச்ச மாதிரியே பொண்ணு இல்லை, பொண்ணு பிடிக்கல, பொண்ணு பிடிக்க சொல்லிட்டு அடுத்த பொண்ணை பார்க்க போயிடணும். இவருக்கு பொண்ணு பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடணும். அடுத்த பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அவங்கள மறித்து பொண்ணு நல்லா இல்லை, பொண்ணை பார்த்துடாதீங்க, இவ்வளோ கல்யாணம் பண்ணிடுறதே சொன்னால் அவன் பைத்தியம், மெண்டல் அவன், லூஸ் பையன். உனக்கு பிடிக்கலன்னா போயிட்டார், எனக்கு பிடிக்குன்னு சொல்லி போயிட்டு வரலாம். அடுத்து பார்க்க வரேன்னா பார்க்கக்கூடாதுன்னு பண்ணால் 1 ஹவர் பைத்துக்கிறேன் அவனு மேலே. எவன் ஒருத்தன் உனக்கு படம் பிடிக்குதா, பிடிக்குன்னு எழுது, பிடிக்கலையா பிடிக்கலன்னு சொல்லு, படத்தில் உள்ள நிறைய குறைகளை சொல்லு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியில்லை, செகண்ட் ஹாஃப் சரியில்லை, இந்த ட்விஸ்ட்டு சரியில்லை, என்ன படத்தை பற்றி என்ன பேசுங்க, அதை போய் பார்த்துடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் இல்லை? ஃபஸ்ட்டு இந்த படத்தை ஒரு 2 வாரத்தில் ஓட்டிகிட்டு அங்கேயே பாருங்கள். இந்த படம் சாங் நல்லா இருக்குது, டிவியில் போடுவாங்க, அங்கேயே பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், பொண்ணு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு அவன் இஷ்டம். அடுத்து வரவங்களை பொண்ணு பார்க்குற சொன்னால் பைத்தியம். அந்த மாதிரி பைத்தியங்கள் நிறைய தெரியுது. கொஞ்சம் மந்திரிக்கணும், இனிமேல் விட்டுக்கிற முடியாது, மந்திரிக்கணும். ஏன்னா எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிதுன்னு வச்சுங்களேன், சரியாக வராது. நம்ம சினிமாவில் இருக்கோம், இதெல்லாம் சொல்லுவாங்க, அது கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி முட்டாள்தனம் தான். கடைசியாக நீங்களே விழுந்துருவீங்க. எவன் சினிமாவில் சம்பாதிச்சு சினிமா விமர்சனம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சினிமாவை கேவலமாக, சினிமாவை ரொம்ப தரந்தாழ்ந்து விமர்சனம் பண்ணால் நீ கிளையில் உட்காந்துக்கிட்டு அடிக்கலை வெட்டுற கதை தான். ஒரு நாள் விழுந்துருவேன், எந்திரிக்க முடியாது. அதில் ஒரு நாள் வரும். அதனால் விமர்சனங்கிறது நாகரிகமாக இருக்கட்டும். ரொம்ப ஓவராக நீங்கள் நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, அதுக்கு ஒரு முடிவு வரும். குற்றம் முடியுது. புதிய டீம், புது இயக்குனர், புதுச நடிகர் எல்லாரும் களம் இறங்கியிருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். குற்றம் இது வெற்றி அடைந்து அடுத்த படத்தை